ஹலோ யஸ். ஸோ நம்ம ஜேகேவுடைய 6th பார்ட் கூட போகலாம். இன்னொரு த்ரீ எபிசோடில் முடிச்சிடலாம். அன்னைக்கு ஒரு டேயாக சொல்லியிருந்தாங்க, அக்கா ஏன்க்கா இவ்வளோ ட்ராக் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குடா. ஸோ ஒயன் எவ்வளோ கஷ்டப்படுறா அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதனால தான் இதுக்கு பின்னாடி கொஞ்சமும் இருக்குது. ஸோ பாருங்கள். அதுவும் பிடிக்கலனா அப்போ மெசேஜ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக உங்களோட மெசேஜை நான் ரொம்ப அப்ரோச் பண்ணுறேன். ஜியோன் தானே? ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய கருத்தை எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் பேட் ப்ரொஃபஸர் போடலாமா எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கே இன்னசென்ட் இதுக்கே நிறைய பேர் போடுங்கன்னு சொன்னீங்க. பட் அது 500 கூட ரீச் ஆகலை. அது எனக்கு கஷ்டமாக இருக்குடா. அதனால தான் உங்ககிட்ட 4-5 வாட்டி கேட்டுட்டு போட ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டெலகிராம் கேட்குறீங்க. நான் டெலகிராமில் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன்டா. எல்லாத்தையுமே பப்ளிக்கில் தான் வச்சுருக்கேன். அது தெரியாமல் 5 ஸ்டார் போயிடுச்சு. அந்த 10 ஸ்டார் என்னமோ கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரில. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு பொண்ணுக்கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு இது இப்படி தான் வரும்னு சொன்னாங்க. எனக்கு ப்ராமிஸாக எனக்கு அது தெரியாதுடா. நான் அதை மாற்றிட்டேன். இப்போ போய் எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம எதோட முடிச்சிருந்தோன்னா, ஜேகேவை அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிருப்பாங்க. நீங்களும் ரொமேனியாவுக்கு போயிருப்பீங்க. ஸோ உங்கள் அப்பா அடிக்கடி பார்த்துட்டு போயிருக்காரு. ஜேகே இங்கே ஜாக்சனுடைய கொஞ்சம் ஒர்க்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே பாடிலாம் டேட்டூலாம் போட்டு வச்சுருக்கான் போல. ஸோ அவன் கிளியராகவே அவன் இல்லை. ஸோ அதனால ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. ஸோ இந்த எபிசோட் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஸோ இப்போ ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடம்பு முறிச்சிட்டு பக்கத்தில் என்னமோ ஒன்று இருக்குது, அதை ஹக் பண்ணிவிட்டு படுக்கிறான். குட் மார்னிங் அனுகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஏஞ்சிக்கிறான். பார்த்தா அந்த பன்னி பொம்மை தான். ஸோ அதுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸை தான் போட்டு வச்சுருக்கான். அனுகள் நல்லா தூங்குனியா? சொல்லு. லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அப்படியே ஜங்குக் தான் ஏஞ்சி அப்படியே உடம்பெல்லாம் சோம்பல் முறிச்சிட்டு அப்படியே போகிறான். அப்படியே கேராக இருக்கு அவனுக்கு. அம்மா என்னடா இது எவ்வளோ கேராக இருக்கு, சரக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டில் எடுத்து வாயில் வச்சவன் தான் ஆல்ரெடி போதையில் இருக்குன்னு தான் தலைவலியில் இருக்குன்றான். ஆனால் இப்போ அப்படியே குடிச்சிக்கிட்டே அப்படியே குளிக்கிறான். குளிச்சுட்டு அவன் கண்ணாடி அப்படியே துடைக்கிறான் அந்த ஃபாகை. ஜேகே தான் அப்படியே பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அவனுடைய ரவுண்டு ஃபேஸ் போயிடுச்சு. இப்போ ஷார்ப் ஜா லைன்ஸ், சீக் போன்ஸ் எல்லாமே இருக்குது ஜேகேவோட. அவனுடைய புருவத்தில் ஐ பியர்சிங், லிப்ஸ் பியர்சிங், அண்ட் தென் அவனுடைய இன்னொரு புருவத்தில் ஐப்ரோ ஷேவிங் சொல்லிட்டு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான். அவன் ஹேரை நல்லா கோம் பண்ணி பின்னாடி விடுறான். 2 முடி மட்டும் ஃபேஸில் லைட்டாக படுது. ஜேகே அப்படியே இதுண்ணா புது டேட்டூ குடித்தாலே டேட்டூ போடுறோம் பாயாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் சைஸ் மிரரை மொத்தமாக அப்படியே அவன் போட்டிருந்தால அந்த டவலை வச்சே தொடச்சிட்டு பார்க்குறான். அந்த டவலை தூக்கி போட்டு அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொத்த பாடியும் பார்க்குறான். அவனுடைய இன்னர் தையில் கூட அணிகளும் தான் டேட்டூ போட்டு வச்சுருக்கான். ஸோ அவனுடைய ஹேண்ட்ஸ் அப்படியே அவன் இன்னர் தையில் வச்சுட்டு, பாரு அணிகள், நீ எங்கெங்கெல்லாம் என்னை கிஸ் பண்ணியோ அந்த இடத்தெல்லாம் இன்னும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் நீங்கள் எந்தெந்த இடத்துலாம் லாஸ்ட் டைம் கிஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க, லைட்டாக பர்பிளாக இருக்கும்ல, அந்த இடத்தெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அந்த இது ஷேப்லேயே அப்படியே லைக் குட்டியாக டேட்டூ போட்டு வச்சுருக்கான். ரொம்ப மெல்லிசாக அது அப்படியே டார்க் பண்ண மாதிரி. உங்களுடைய அந்த ஹிக்கி மார்க்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ இப்போவும் அதே மாதிரியே மறுநாளே போய் போட்டானா என்னன்னு தெரில அந்த டேட்டூ. ஆனால் அவன் பாடியில் இருக்குது. அழகாக இருக்கு அதையா. ஆனால் நான் இன்னும் மன்னிக்கலடி. உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அணிகள். ஆனால் நீ என் செல்லக்குட்டியாச்சே. அணிகள் என் செல்லக்குட்டி தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பாத்ரூம் டர்ப் இருக்குல்ல,
அது அப்படியே டவல் மாதிரி இருக்கும்ல பாத்ரூம், அதை வந்து அந்த ரூபை கட்டிக்கிட்டு அப்படியே வெளியே வரான். அப்படியே அந்த அவன் எதில் குளிச்சானா, நீங்கள் எப்பவுமே ஒரு யூஸ் பண்ணுவீங்கள்ல அதுதான். அப்படியே அவன் ட்ரெஸ்ஸிங் செக்ஷன் போகிறான். ஸோ அவன் ட்ரெஸ் ஒன்று எடுத்து மாட்டுறான். அப்புறம் இன்னொன்று இடத்துல பார்த்தா உங்கள் ட்ரெஸ் அப்படியே ஹேங் பண்ணி வச்சுருக்கு. உங்களோட ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம், ஸோ இதை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போயிட்டு அந்த டாலுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறான். மாற்றி அப்படியே போட்டு, என்ன உன் ஸ்மெல் இருக்குடி, உன் ஸ்மெல் எப்பவுமே இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கிஸ் பண்ணிவிட்டு, சரி ஹனிபன், நீ ஹனிபன், அவள் ஹனி கேர்ள், போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ஃப்ளை கிஸிங் போட்டு விட்டு அப்படியே கிளம்புறான். பிளாக் அண்ட் பிளாக் பனியன் மட்டும் தான் போட்டிருக்கான். கீழே ஒரு பேண்ட், கொஞ்சம் டைட் ஜீன், மேலே அப்படியே ஒரு லெதர் ஜாக்கெட் சொல்லிவிட்டு கையில் கூலர்ஸ் எடுத்துகிட்டு வரான். சரி, அப்படியே ரொமேனியாவில் நீங்கள் தான் செக்கியோட ஃபோட்டோவை அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு, இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பழைய ஃபோன் இருக்கும்ல, ஸோ நீங்கள் இன்னொரு ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த பழைய ஃபோனில் ஜேகேயோட மெமரிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி வைக்கிறீங்க. ஸோ ஜேகேவோட ட்ரெஸ் உங்கள்கிட்ட ஒன்று இருக்கும், அதையும் அந்த பாக்ஸில் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு அங்கே டஸ்ட்பின்க்கு ஒன்று இருக்கும், ஸோ அந்த இடத்துல போட்டுறீங்க. கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படியே போட்டுட்டு வந்து படுக்கிறீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல, இருந்தாலும் ஜேகே நான் கண்டிப்பாக நான் உன்னை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ மிட் நைட்டில் உங்களுடைய டோரை யாரோ டப்பு 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 டப்புன்னு தட்டுறாங்க. பயந்துட்டு நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. என்ன இது, யார் தட்டுறா அப்படின்னு சொல்லி அப்படியே கையெல்லாம் ஷிவரிங்கோட பொறுமையாக அப்படியே ஒரு டோரை நோக்கி தான் போகிறீங்க. அப்படியே எட்டி பார்க்குறீங்க, வெளில யாருமே இல்லை. யாரை தட்டி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் போகலான்னு சொல்லும்போது மறுபடியும் டப்பு டப்புன்னு யாரோ அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்குது. செமையாக பயந்துட்டீங்க. ஒரு மாதிரி கையெல்லாம் ஷிவர் ஆகுது உங்களுக்கு. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே மறுபடியும் போயிட்டு அந்த டோர் ஹோல் வழியாக பார்க்குறீங்க. யாருமே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பயமாகிடுது. நீங்கள் அப்படியே அந்த டோரை வந்து கரெக்டாக லாக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே உங்கள் ரூமில் தான் போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. பயமாக இருக்குது, பக்குன்னு இருக்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துல ஏதோ ஒன்று நோட் பண்ணுறீங்க. ஒரு பாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அதை கிட்ட போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இதை யாரோ மானிட்டரில் பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. ஸ்மார்ட் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பொறுமையாக அதை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா செம ஷாக். இது எப்படி உள்ளே வந்துச்சு? நான் தான் தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பேசக்கூட முடியல, தொண்டை அப்படியே அடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஜேகேக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் எடுத்து போய் போட்டிருப்பீங்களா? அது அப்படியே அந்த பாக்ஸ் இங்கே வந்து இருக்கு. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. ஒரு வேளை தூக்கத்தில் இருந்திருப்பனோ? ஆமாம், நான் எங்கேருந்து எடுத்தனோ அங்கே தான் இருக்குது. மேபி இதை பேக் பண்ணிவிட்டு நான் தூங்கியிருப்பேன். ஆமாம், தூங்கி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே சமாதானப்படுத்திட்டு நீங்கள் அப்படியே போய் தூங்கிடுறீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பர்சன் அப்படியே அவர் கை மேலே அவர் ஃபேஸ் வச்சுட்டு, தப்பு பண்ணிட்டா நிகழ். இத்தனை நாள் நான் உன்னை எங்கேருந்து ரசிச்சுட்டு இருந்தேன். நீ என்னையே தூக்கி போகணுன்னு நினச்சிட்டியோ? அன்றைக்கி தான் உனக்கு லாஸ்ட் டே அனிகல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மானிட்டர் அப்படியே ஜூம் அவுட் பண்ணால் உங்கள் பாத்ரூம் கிட்ட கூட ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கேமராஸ் இருக்குது. அப்படியே ஜேகே தான் அதை பார்த்து, நீ உன்னை நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன்டி,
எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன். உன்னுடைய ஒரு உருவமும் நான் வாட்ச் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். எங்கே நாங்கள் வந்தால் உன்கிட்ட ஆஷா நடந்துப்பேன் தான் தூரத்துலேருந்தே ரசிச்சிட்டு இருந்தான் உன்னை. ஆனால் எனக்கு நீ என்னை தூக்கி போடணுன்னு நினச்சிட்டியோ? உனக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிகழ். வெரி பேட் 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 டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த ஸ்க்ரீனை பார்த்து செம்மையாக ஸ்மார்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் தான் மறுநாள் ஒரு பார்ட்டிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே தலைலாம் வலிக்குது, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. என்ன இது இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோனுக்கு அப்படியே திடீர்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. டிங் 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 டிங்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. blank மெசேஜஸ் லைக் வந்து வெறும் இந்த கொஷின் மார்க் டாட்ஸு அந்த மாதிரி வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பக்கான எப்படி வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. என்ன இது ஏன் இப்படி ஆகுது? ஸோ என்ன இத்தனை மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டாயிட்டீங்க. அது பாட்டுன்னு எரர் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு ஸோ அப்படியே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு பார்ட்டிக்கு தான் கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு அதை கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பிளாக் கலர் ஒரு ஃப்ராக், ஸோ அதை எடுத்து போட்டுட்டு ஆக்சசரிஸ்லாம் எடுத்து பார்க்குறீங்க. அழகாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த ஃப்ராக். ஆக்சசரிஸும் ரொம்ப மினிமலைஸாக அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் போடுறீங்க. பின்னாடி உங்களால் ஜிப் பண்ணவே முடியல, அப்படியே கஷ்டப்பட்டு ஜிப் பண்ணுறீங்க. ஆமாம், கையெல்லாம் வலிக்குது. இது என்ன ஹேரில் போடுறதா? வாவ், செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேரில் வந்து ஒரு இது செயின் மாதிரி தலைக்கு போடுறீங்க. ஹிப்பில் ஒரு செயின், நீங்கள் ஒரு பிளாக் கலர் ஃப்ராக் தான் போட்டிருப்பீங்க. ஸோ ஒரு குட்டி கம்பல், அது தெரியவே இல்லை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி. ரொம்ப மினிமலாஸான ஒரு நெக்லஸ், அதை போட்டுட்டு அப்படியே பார்க்குறீங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேவரட் சென்ட் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பார்ட்டிக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பார்ட்டிக்கு தான் போகிறீங்க. நல்லா இருக்கு இந்த பார்ட்டி இல்லை? வா வாங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, வா போகலாம். இல்லை நான் டான்ஸ், வா எனக்கு தெரியும் நீ இந்த ஊர் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லி, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக ரொமேனியாவில் அந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே சுற்றி சுற்றி ஆடுவாங்கள்ல, அந்த டான்ஸ் தான். ஸோ உங்களுக்கும் அது தெரியும். அப்படியே ஜாலியாக ஆடுறீங்க. எல்லாரும் அங்கே பாருங்களேன் ஒயன் எவ்வளோ அழகாக ஆடுறான். ஆமாம், ஏதோ இங்கே பிறந்து வளர்ந்த மாதிரி இந்த டான்ஸ் ஆடுறா பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே ஷை ஆகிடுது. ஸோ அப்போ கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே உங்களை சென்டரில் தள்ளி விடுறா. நீங்களும் சிரிச்சிட்டு அப்படியே அந்த மியூசிக்கில் முடுங்கி ஆடிட்டுருக்கீங்க. அந்த வைபே செமையாக இருக்குது. டிம்மான பிளேஸில் கோல்டு கலர் லைட் அப்படியே உங்கள் மேலே அந்த சர்க்கிள் அடிக்குது, உங்கள் மேலே நல்லா பளிச்சுன்னு அடிக்குது. நீங்கள் அப்படியே சுற்றுறீங்க, அந்த ஃப்ராக் செம்ம அழகாக சுற்றுது. ஸோ அப்போ நீங்கள் சுற்றிக்கிட்டு எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு ஐஸை பார்க்குறீங்க. யாருது அப்படின்ட்டு அப்படியே டான்ஸ் நிறுத்திட்டு பார்க்குறீங்க. ச்சே, என்னாச்சு ஏன் டான்ஸ் ஆடுறத நிறுத்திட்ட? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறீங்க. பட் அந்த ஐஸ் ஏதோ உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நீங்களும் டான்ஸ் ஆடும் போது சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, பட் யாரையும் காணோம். பட் யூ ஆர் ஸ்வேர் யூ see the ஐஸ். உங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச ஐஸ் நீங்கள் பார்க்குறீங்க, பட் எங்கே இருக்குன்னு தெரியல. போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாது, நாங்கள் போய் உட்காந்து கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுறேன், பார்த்து கொஞ்சமாக ட்ரிங்க் பண்ண, உன்னோட டாலரன்ஸ் ரொம்ப கம்மி, தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உட்காருங்க. பட் ஸ்டில் உங்கள் ஹார்ட் வந்து வேகமாக துடிக்குது. யாரோ ஃபெமிலியராக அவங்க பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. யாருன்னு உங்களுக்கு தெரியல, பட் உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கன்னு மட்டும் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. யாராக இருக்கும்? ஐ கேன் ஃபீல் சம்திங் அப்படின்னு சொல்லி உங்கள் ஹார்ட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த க்ரௌடுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கான். என்ன பார்த்துட்டல நீ அட்லாஸ்ட் அனிகல் அப்படின்னு சொல்லி வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான்.
ட்ரிங்க் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். ஐ லவ் யூ அனிகல். பட் ஸ்டில் something is not good about this. Something is not good about this. என்னை விட்டு போனல 3 வருஷம் நழக வாழ்க்கை. நழகனா என்னென்னு காமிக்கணும்ல அணிகள் உனக்கும். ஆனால் உன்னை பார்த்தா அடுத்த செகண்ட் என்னால் முடியலடி. ஏய் என்னை தேடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் அந்த க்ரௌட்குள்ளே ஒழிச்சிக்கிறான். அவனுக்கு தெரியுது நீங்கள் அவனை தான் தேடுறீங்கன்னு. ஞாபகம் வச்சுருக்கியா இன்னும் சொல்ல நிகழ், இன்னும் ஞாபகம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த க்ரௌட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட வரான். ஸோ இப்போ கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டு போதும் ரெஸ்ட்லாம் வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை கூப்பிட்டு போயிடுறான். ஜேகே இங்கே அப்படியே நிற்கிறான். நீங்களும் அந்த க்ரௌட்குள்ளே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ எல்லோரும் ஆடிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பிக் ஹேண்ட் உங்கள் கையை வந்து பிடிச்சி ஆடுது. பட் இப்போ லைட் ரொம்ப டிம் ஆகிடுச்சு. ஸோ யார் பக்கத்தில் நிற்கிறாங்களான்னு தெரியல, பட் கை பிடிச்சி தானே ஆடணும். ஸோ அதனால நீங்கள் அந்த கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. இட்ஸ் ஃபீல் ஸோ ஃபெமிலியர். உங்களால் அந்த கையை ஃபீல் பண்ண முடியுது. யார் கை இது? பட் ஐ கேன் ஃபீல் திஸ் இஸ் ஃபெமிலியர். இது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட ஹேண்ட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அப்படியே பிளேஸை ஸ்விட்ச் பண்ணணும். ஆனால் நீங்கள் அந்த பிளேஸை ஸ்விட்ச் பண்ணாமல் அந்த ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறதையே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த பர்சனும் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே பின்னாடி போகிறீங்க. அதனால அந்த சர்க்கிள் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு மற்றவங்க கூட அப்படியே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் உங்களை அப்படியே க்ரௌட்லேருந்து வெளியே கூட்டிட்டு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் அந்த ஹேண்ட்ஸை உங்களை இழுக்க விடுறீங்க. அந்த ஹேண்ட்ஸ் பின்னாடி போகிறீங்க. யாராக இருக்கும்? ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹேண்ட்ஸை கிட்ட பிடிச்சி இழுக்கிறீங்க. அந்த பர்சன் உங்கள் முன்னாடி வந்துட்டார். நீங்கள் அந்த பர்சனுடைய சிக்ஸை பிடிச்சி அப்படியே எக்கி அப்படியே கண்ணை பார்க்குறீங்க. குக்கி ஜங்குக் ஜேகே ஜங்குக்கா சொல்ல நிகழ் அப்படின்னு அந்த வாய்ஸை கேட்டதும் தான் நீங்கள் அப்படியே எக்கிட்டு நின்று இருப்பீங்கள்ல, பேலன்ஸ் தவறி அப்படியே கீழே விழ வரீங்க. அப்போ ஜேகே உங்கள் இப்போ பிடிச்சி இறுக்கமாக பக்கத்தில் எடுத்துக்கிறான். ஜேகே என்ன நிகழ்? என்ன சர்ப்ரைஸ் சரியா? என் சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கு கிட்ட வரான். என்ன நிகழ்? இன்னும் ஃபேவரட் சென்டா மறக்கலையா? அதுவே யூஸ் பண்ணிகிட்ருக்க. ஜேகே ஞாபகம் வந்துருச்சா? ஜேகே 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 என்ன பண்ணுற விடா? என்ன பண்ணுற விடா? இத்தனை வாட்டி ஜேகே ஜேகேன்னு சொல்லி கிஸ்ஸை வாங்கிட்டு இப்போ போறியா நிகழ்? ஜேகே உண்மையாது நீயா? பின்ன நான் யார் அப்படின்னு சொல்லி ஜேகே கிட்ட வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி பின்னாடி போகிறீங்க. ஸோ ஜேகேவை பார்த்து உங்களுக்கு லைட்டாக ஹாப்பி டியர்ஸ். மறுபடியும் கிட்ட வரீங்க. பட் அவன் என்ன பண்ணான்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் கிட்ட வந்துட்டு ஜேகே அனிகல் என்ன ஜேகே மாறிட்டா? என்ன மாறிட்டா? இல்லை ஜேகே உன் வாய்ஸ் என்னமோ பண்ணுது. என்ன வாய்ஸ் கேட்கும் போதெல்லாம் உங்கள் பாடி ஷிவர் ஆகுது. ஸோ உங்களுடைய ஸ்டொமக்குள்ளே என்னமோ ஒரு லிட்டில் பெயின், அது ஒரு மாதிரி ப்ளஷர் மாதிரி ஃபீல் ஆகுது. கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கான் ஒரு வாட்டியும் அணிகள்னு சொல்லும் போது. ஜேகே எப்படி கண்டுபிடிச்ச என்ன? இந்த நேரத்தில் இந்த கொஷினை கேட்கணுமா அணிகள்? நீ வா பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜேகேவும் நீங்களும் மட்டும் இப்போ ஆடுறீங்க, அங்கே நிறைய கூட்டமாக ஆடுறாங்க. பட் நீங்களும் ஜேகேவும் தனியாக ஒரு ஓரத்தில் வந்து டான்ஸ் ஆடுறீங்க. உங்களை அறியாமல் ஜேகே நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க உங்கள் கூட டான்ஸ் ஆட. ஜேகே எப்படி இருக்கு ஜேகே? ஜேகே சொல்லு. உன் ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டா ஜேகே, உன் ப்ராமிஸை நீ பிரேக் பண்ணிட்டா நீங்கள். ஆனால் என்ன பாரு, நான் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக எல்லாமாகவே இருக்கேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண பிரேக் பண்ணிட்டா தப்பு இல்லை, தப்பு தானே ஜேகே? ஜேகே தப்பு, நீங்கள் ப்ராமிஸை பிரேக் பண்ணது ரொம்ப தப்பு. பேட் கேர்ளா நீ? பேட் கேர்ள்? நீ அப்போ பேட் கேர்ள்னா தப்பு செஞ்சுருக்க. தப்பு செஞ்சவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி உங்கள் லிப்ஸ்கிட்ட வந்து கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பெண்ட் ஆகிருக்கீங்க. நீங்கள் பேக்வேர்ட்ஸில் பெண்ட் ஆகிருக்கீங்க. ஜேகே ஃப்ரண்ட் வேர்டில் பெண்ட் ஆகிருக்கான். ஜேகேவுடைய ரைட் ஹேண்ட் உங்களுடைய லெஃப்ட் தைஸை இறுக்கமாக பிடிச்சி அப்படியே மடக்கி வச்சுருக்கான். அப்படியே நீட்டிகிட்டு இருக்குது அந்த டான்ஸ் போஸில். நீங்கள் அப்படியே பெண்ட் ஆகிருக்கீங்க. ஜேகேவோட ப்ரீத் உங்கள் ஃபேஸில் அப்படியே ஃபேங் ஆகுது. ஸோ அவனுடைய ஒரு ஸ்வெட்டை உங்களுடைய கன்னத்தில் வந்து அப்படியே விழுது. ஹார்ட் அடிக்க எனக்கு அதான் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணி அந்த வேர்வையை எடுத்து அப்படியே அவனோட உங்கள் சீக்ஸில் அப்படியே வச்சு அப்படியே உங்களை ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்கிறான். நீங்களும் உங்கள் டிப் டோஸில் நின்று ஜேகேவை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கீங்க. ஜேகே ஜேகே ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று பார்க்குறேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ஜேகே உங்களை கிஸ் பண்ண வரும்போது நீங்கள் இல்லை ஜேகே நீ எப்படி இருக்க? நீ க்யூர் ஆகிட்டியா? சொல்லு, நீ க்யூர் ஆகிட்டியா? எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணேன்னு. நீ இன்னும் க்யூர் ஆகலை ஜேகே. ப்ளீஸ் நீ இன்னும் க்யூர் ஆகலை. நீ அந்த செக்யூரிட்டியை கில் பண்ண தானே? நீ தானே அந்த செக்யூரிட்டியை கில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஞாபகம்லாம் ஃப்ளாஷ் ஆகிட்டு ஜேகேவை கேட்குறீங்க. ஜேகே எதுவுமே சொல்லலை. ஸோ மறுபடியும் உங்களை கிஸ் பண்ணலான்னு வரான். ஆனால் நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ ஜேகே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு இங்கே பாரு, நீங்கள் எனக்கு நீ என் கூட இருக்கணும். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டு மயிறு அப்படின்றது யாரும் இல்லை. நீ எனக்கு கனவுல இருக்கணும், எப்பவுமே எனக்கு அவளை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இது பண்ணுறான். இல்லை நீ தப்பு செய்கிற, நீ ரொம்ப தப்பு செய்கிற ஜேகே. நீ இன்னசென்ட் கிடையாது. நான் லவ் பண்ணது இன்னசென்ட் ஜேகேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தலையை தடவி கொடுத்து அப்படியே உன் நெக்க பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். இந்த ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போகிறீங்க. ஸோ அப்போ உங்கள் கழுத்தில் செமையாக பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலேயே ஃபுல்லாக மயங்கி விழுந்துறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவன் மேலே படுத்துருக்கீங்க. லைக் பேலன்ஸ்க்கு அப்படியே அவன் லைட்டாக தள்ளினா கூட கீழே விழுந்துருவீங்க. அவங்கள பிடிக்கல. அப்படியே உங்கள் காது கிட்ட வந்து தப்பான மோனிகள், வெரி வெரி பேட் கேர்ளாரிய, ரொம்ப தப்பான அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு உங்களை தூக்கி அவன் ஷோல்டரில் போட்டுட்டு எங்கேயோ போகிறான். ஸோ அப்படியே மறுநாள் நீங்கள் அப்படியே ஏஞ்சிக்கிறீங்க. என்னது தலை கழுத்து போடி எல்லாம் இவ்வளோ பெயினாக இருக்கு. தலை செம்மையாக வலிக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சி உட்காந்து கண்ணை நிமிட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்க கிளாக்கை தான் பார்க்குறீங்க. what the fuck, என்ன டைம் இது? 11 அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறீங்க. நல்லா ப்ரைட் சன்லைட் அப்படியே உங்கள் ரூம்லலாம் அடிக்குது. உங்கள் தலையும் ஹெவியாக பெயின் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே யோசிக்கிறீங்க, நைட் பார்ட்டியில் என்னாச்சு? குடிச்சேன்ல
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி போகிறீங்க. உங்களுக்கு சரியான ஞாபகம் வர இல்லை எப்படி நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னலாம். ஆனால் நீங்கள் குடிச்சிருக்கீங்க, ஓகே நம்மளுக்கு டாலரன்ஸ் அதிகமாக நல்லா குடிச்சிட்டோம் போல் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டே அப்படியே போயிட்டு டைம் வர ஆகுதுல்ல, ஸோ அப்படியே கடகடன்னு போய் குளிச்சு கிளம்புறீங்க. சரியாக கூட உங்கள் ஃபேஸை பார்க்கலாம். நீங்கள் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் போனால் என்னடி இன்னைக்கு லேட்டு? இல்லை அது சரி நேற்றுலாம் எங்கே போனேன்? நேற்று தான் நம்ம பார்ட்டிக்கு. ஹே வயன், என்ன விளையாடுறியா? இதை நான் உனக்கு எவ்வளோ கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. பார்ட்டி முந்தா நேற்று கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவளே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்ன நேற்று இல்லை முந்தா நேற்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃபோனில் ஆமாம் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட ஞாபகமே இல்லை. இல்லைடே நீ பார்ட்டியில் நல்லா குடிச்சு மப்பில் அப்படியே இதுவாகிட்டா. அப்புறம் வீட்டுக்கு எப்படி போனேன்? தெரியல, என்னை வீட்டில் வந்து பார்த்துருக்க வேண்டியது தானே. எனக்கே டைம் இல்லைடி, நானே நல்லா குடிச்சிட்டு அப்படியே வீட்லேயே தூங்கிட்டேன் போயிட்டு. நானும் நேற்று இங்கே வரலை, நான் உனக்கு சும்மா தான் கால் பண்ணிட்டு இருந்தேன், நீ எடுக்கவே இல்லை. இன்றைக்கி பார்த்தா என்ன நேற்று ஒரு நாள் இருந்தா மாதிரியே நீ வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே பேஷண்ட் கூப்பிட்றாங்கன்னு போயிட்டா. நீங்கள் யோசிக்கிறீங்க, ஏன்னா ஒரு நாளாக நான் அன்கான்ஷியஸ்லேயே இருந்திருக்கானா, வாட் தி ஃபக் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஏஞ்சிக்கும் போது அந்த பார்ட்டி ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஒன்றுமே புரியாமல் அப்படியே போயிட்டு உட்காரிங்க. அப்போ தான் போன ஃப்ரெண்டு வயன் ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து என்னடி உன் கழுத்தில், என்ன என் கழுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை தொடுறீங்க. என்னாச்சு? போய் மிரரில் பாரு, பட் எனக்கு பேஷண்ட் வந்துட்டாங்க, பை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடி போயிடுறா. என்ன இவ குழந்தைத்தனமாக பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் கேபின் தான் போகிறீங்க. ஸோ கேபின் போயிட்டு அப்படியே என்ன இவ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பார்த்தா அப்படியே டார்க் பர்பிளாக இருக்குது, ஹிக்கி மார்க் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி செவந்து போயிருக்கு, செம்மையாக ரெட்டாக இருக்குது. என்ன இது இவ்வளோ ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப சோரான பெயின், ரொம்ப மைல்டாக இருக்குது அந்த பெயின், கொஞ்சம் ஹெவியான மைல்ட் பெயின். என்ன இதுவாக இருக்கும், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா பார்த்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டிலாம் வச்சு அப்படியே அதை வந்து மறைக்க பார்க்குறீங்க. ஸோ அப்போ தான் ஒரு நர்ஸ் வந்து மேம் என்னாச்சு மேம், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க ஹாலுக்கு, கொஞ்சம் வரீங்களா? என்ன இப்போவா, அதுவும் பீக்காஸில்? இல்லை மேம், இது ஒரு எமர்ஜென்சி மீட்டிங், ஸோ அதனால் கொஞ்சம் வரீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. என்னென்னு பார்த்தா எல்லா டாக்டர்ஸும் உட்காந்துட்ருக்காங்க. என்னாச்சு டீன்? இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் சேர்மன் இன்றைக்கி இங்கே வர போகிறாங்க. அப்போ இருந்த சேர்மன் ஆக்சுவலாக சேர்மன் மாறியாச்சு. ஸோ அவர் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப பெரிய டொனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாத பசங்களுக்கு, தென் வந்து யாருமே இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த சேரிட்டிலேருந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இதனால் நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸே கிடைக்கும் நம்ம பிராண்டுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பீச்லாம் கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் கை தட்டுறாங்க. ஸோ நீங்களும் யாராவது இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லி கை தட்டிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ அப்போ உள்ள ஒரு பர்சன் வராங்க. எல்லோரும் திரும்பி பார்த்து வெல்கம் சார்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. யாராவது நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் ஸ்மைல் அப்படியே ஸ்டாப் ஆகுது, அப்படியே அந்த ஸ்மைல் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அந்த பர்சன் அப்படியே வந்து மேலே ஏறி நிற்கிறாங்க. ஸோ அவர் கூட ஒரு பொண்ணு இருக்குது. ஹலோ, நான் ஜியோன் ஜங்குக் அண்ட் ஷி இஸ் மை ஃபியான்சே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு பொண்ணோட ஹிப்பில் கை வச்சுட்டு அப்படியே வந்து நிற்கிறான். ஸோ ஸ்பீச் கொடுக்குறான். இந்த மாதிரி வந்து நான் இவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறான். ஆனால் உங்களுடைய காதும் கண்ணும் ஒரே இடத்துல ஸ்டக்காக இருக்குது. ஜியான் ஜங்குக்கு அவன் சொன்னி நான் அவனோட ஃபியான்சி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கான்ல, ஸோ அதுதான் ரொம்ப ஸ்டக் ஆகிட்டிங்க. ஜெகேவே பார்க்குறீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெகேவை இப்போ தானே பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறீங்க ஜெகேவோட ஐஸில் ஐ பியர்சிங், இன்னொரு சைடில் வந்து அந்த ஹை ஷேவ் பண்ணியிருக்கான் ஐப்ரோஸில், அண்ட் தென் லிப் பியர்சிங்,
ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் கையில் டாட்டூ போட்டிருக்கிறது உங்களுக்கு விசிபிளாக தெரியுது. ஃபுல் ஹேண்ட் தான் போட்டிருக்கான். ஒரு கோட் ஷூட் ப்ராப்பராக ரொம்ப மேன்லியாக இருக்கான். நீங்கள் பார்த்த ஜேகே வேறு, உங்கள் முன்னாடி நிற்கிற ஜேகே வேறு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை நான் தான் தப்பாக நினச்சிட்டனோ? அது எப்படி நேமோ சர்நேமோ கரெக்டாக இருக்கும். ஃபேஸும் லைட்டாக குக்கி மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். ரொம்ப ரொம்ப வளர்ந்தவனாக தெரிகிறான். நான் பார்த்த குக்கி குழந்தைத்தனமானவன், ரொம்ப நல்லவன், சைல்டிஷ் பிஹேவியர், ரைட்டாக சைக்கோ. ஆனால் இவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை தான் பார்க்குறீங்க. லைட்டாக உங்கள் ஐஸில் டீயர்ஸ் வருது. நான் ஏற்ப அழுகிறேன். அவன் ஜேகே தானா, இல்லை நானே என் கண்ணை ஏமாற்றிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவே அடித்து பார்க்குறீங்க. ஸோ ஜேகேவோட கண் ரொம்ப சாஃப்டாக அந்த பொண்ணை பார்க்கும்போது மாறுது. உங்களுக்கு ஏன்னு தெரில, அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் ஐஸ்லாம் டீயர்ஸை தொடச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சப்போஸ் நீ ஜேகேவாக இருந்தா, இல்லை 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 அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் இருக்காது. ஜேகேவாக எப்படி இருப்பான் அவன்? இல்லை இல்லை என் குக்கியாக இருக்க மாட்டான். மேபி ஒரே சர்நேம்லா, ஒரே நேம்லா கொரியாவில் யாரும் இல்லையா? எத்தனை பேர் இருப்பாங்க? பார்க்கில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஏன் பாக்சிமின் சொல்கிற ஒரு பொண்ணு கூட இருக்கா இல்லை? ஸோ அது ஆமாம், அது அப்படி தான். இது இது என் குக்கி கிடையாது. மேபி ஃபேஸ் வந்து குக்கி ஃபேஸ் இப்படி இருக்காது, என் குக்கி ஃபேஸ் இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு மாதிரி புலம்பிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் பக்கத்தில், என்னடி ஆச்சு, ஏன் புலம்பிகிட்ருக்க? ஒன்று என்னாச்சுடி? இல்லை டஸ்ட் படிச்சிச்சு அதான். சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டிஷ்யூ கொடுக்குறா. ஸோ நீங்களும் கண் தொடச்சிக்கிட்டே ஜேகே பார்க்குறீங்க. ஸோ ஜேகே அப்படியே இப்போ உட்காந்துட்ருக்கான். எல்லோரும் ஸ்பீச் கொடுக்குறத பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃபேஸ் மறுபடியும் இப்போ கோல்டாகிடுச்சு. பட் அவன் ஹேண்ட்ஸ் அந்த பொண்ணுடைய கையை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கான். ஸோ அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி, இல்லை அவன் என் குக்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து ஏஞ்சி அப்படியே போயிடுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு அங்கே பின்னாடி தானே உட்காந்துருப்பீங்க நீங்கள். ஸோ எல்லாம் பார்க்குறாங்க என்ன ஏஞ்சி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி இருக்கவங்களாம் அவ்வளோ தெரியாது. நீங்கள் அப்படியே ஏஞ்சி போயிட்டீங்க வெளியே. உங்கள் ஃப்ரெண்டால் வர முடியல. நீங்கள் ஒரு மாதிரி டீப்பாக யோசிச்சுட்டு, குக்கியா? அவன் குக்கி இல்லை, அவன் குக்கி இல்லை, எனக்கு தெரியும். அவன் குக்கி இல்லை, என் குக்கி இல்லை. நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி செமையாக ஹெட்டேக்கில் வேறு இருக்குல்ல. ஸோ அப்படியே தலையை பிடிச்சிட்டு உங்கள் கேபினில் போய் உட்காரிங்க. என்ன இது ஹெட்டேக் வேறு அதிகமாகிட்டே இருக்குது. தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறீங்க. தண்ணி வேறு அங்கே இல்லை. ஸோ அப்படியே கடகடன்னு வெளில போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ பின்னாடி ஜேகேவோடைய வாய்ஸ் கேட்குது. ஓ வெல்ஸ் டாக்டர், ஆக்சுவலாக எனக்கு கொரியா ஓவர் ஃபுல்லாக ஒரு நல்ல மரியாதை இருக்குது. ஸோ ஜெர்மனி தெரியல, ஏதோ ஒரு விஷயம் என்ன இங்கே ஜெர்மனிக்கு எழுத்துச்சு. அண்ட் தென் கேள்விப்பட்டேன் இங்கே நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் சொல்லி. ஸோ அதான் ஹோப் நான் கொடுத்த மணியில் நீங்கள் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவீங்கன்னு. கங்க்ராட்ஸ் சார். உங்கள் ஃபியான்சி தானே இவங்க? ஷீ இஸ் மை லவ்லி ஃபியான்சி. ஓ கங்க்ராட்ஸ் சார். இப்போ மேரேஜ் டார்லிங்? உனக்கு நம்ம மேரேஜ் எப்போ இருந்தால் உனக்கு பிடிக்கும்? ஐயோ ஜேகே, நீ எப்போ சொன்னாலும் சரி, நம்ம மேரேஜ் ஓகே தான். என் ஃபியான்ஸுக்கு எப்போ என்ன மேரேஜ் பண்ணிக்க தோணுதோ அப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை நல்லா சைடக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்கா. அவள் ஷோல்டரை பிடிச்சி நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கடகடன்னு உங்கள் கேபின்குள்ளே போயிடுறீங்க. இல்லை அவன் என் குக்கியாக இருக்காது. ஆமாம் என் குக்கியாக இருக்காது. மேபி என் குக்கியாக இருந்தா நான் எதுக்கு தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்கேன். இல்லை அவன் என் குக்கி கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருக்கீங்க. ஸோ அப்போ உள்ள டீன் தான் வராங்க. டீன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி நிற்கிறீங்க. டீனுக்கு பின்னாடி ஜேகேவோட ஃபியான்சியும் தான் வராங்க. ஏன் நீங்கள் தான் இருக்கியா? அங்கே உள்ள ஸ்டே பார்த்தோம் இல்லை, ஸோ அதனால தான் நீ உன் கேபினில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்களே ஏஞ்சி நிற்கிறீங்க.
உட்காருங்க சார், உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ ஜெக்கே உங்களை பார்த்து அப்படியே நார்மலாக அப்படின்னு உட்காடுறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. இவனுக்கு என்னை பார்த்து எதுவும் அடையாளம் தெரியலையா? என்னை மறந்துட்டானா இந்த 3 இயர்ஸில் அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருக்கீங்க. ஸோ அப்போ ஒயன் 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 என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த டீன் லைட்டாக அவங்கள டாப் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சார், சாரி, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், ஸ்மோட் ஆகிட்டேன், வேற ஒன்றும் இல்லை, ஐம் சாரி மேம், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் ஜேகே ஃபியான்ஸுக்கும் அப்படியே சாரி சொல்கிறீங்க, டீனுக்கும் சாரி சொல்கிறீங்க. அது பரவாயில்ல ஒயன், ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் இவர் தான் நம்ம புது சேர்மன் ஜேகே, அண்ட் தென் அவங்களோட ஃபியான்ஸே. ஆக்சுவலாக ஜேகே சார் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னார், அதான் கூப்பிட்டு வந்தேன். என்கிட்டயா சார்? அவங்களோட ஃபியான்ஸுக்கு கொஞ்சம் தெரப்பி வேண்டுமா? ஸோ அதனால தான் நம்ம ஹாஸ்பிட்டல்லே டாப் தெரப்பி நீங்கள் தான். ஸோ அதனால தான் உங்களை நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். ஓ ஓகே சார். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஹாப்பி ஆகிட்டீங்க. என்ன ஜேகேக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் டீன் அப்போ இல்லை, நான் தான் உன்னை மென்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களோட ஸ்மைல் மறுபடியும் ஃபால் ஆகிடுது. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான், மறுபடியும் அவன் ஃபியான்ஸியை பார்த்துட்டு அவன் ஃபியான்ஸி கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு அவ்வளோதான். என்ன இது? இவன் என் குக்கி தானா இல்லைண்ணா வேற யாரோவா? இவன் என் குக்கியாக இருந்தா என் குக்கி அப்போ என்னை மறந்துட்டான்ல, மறந்துட்டான். நான் உனக்கு தேவையில்லைன்னு நினச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு கலங்குது. பட் ப்ரொஃபஷ்னலாக ஆக்ட் பண்ணுன்னு சொல்லி, ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீனும் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் தான் இப்போ உட்காந்துட்டு, ஹலோ சார், ஹலோ மேம், ஹாய், உங்கள் நேம் என்ன? என் பேர் ஒயன், நைஸ் டு மீட் யூ மேம். ஓ ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்களுக்கு கை கொடுக்குறா. நீங்கள் அப்படியே அவள் கையை பிடிக்க யோசிச்சுட்டு அப்படியே கை கொடுக்குறீங்க. அவள் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறா, தென் ஸ்மைல் பண்ணுறா. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்க்குறீங்க. கை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹலோ சார் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறீங்க. பட் ஜேகே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை கொடுக்கல. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் அப்படியே கையை லைட்டாக அப்படியே ரப் பண்ணி எடுத்துடுங்க. ஓகே சார், என்ன கிட்ட ஐ மீன் சாரி, என்ன என்கிட்ட பேசணும்னு நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தட்டு தர மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே, ஆக்சுவலாக என் ஃபியான்ஸிக்கு லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, அடிக்கடி வந்து தலை வலிக்குது, ஒரு மாதிரி எனக்கு ஏதோ தாட் ஆகிருக்கு. என்னம்மா சொல்லு, என்னாச்சு உனக்கு, அதெல்லாம் சொல்லு, இவங்க உனக்கு கியூர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த பொண்ணோடைய ஹேரை லைட்டாக தடவி கொடுத்துட்டு அவளை அப்படியே ஸ்மைல் பண்ண மாதிரி பார்க்குறா. இதை பார்க்குறீங்க நீங்கள், உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. இல்லை ஜேகே அப்படி பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜேகேவே பார்க்குறீங்க. நீங்கள் உடனே குக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சட்டனா ஜேகே திரும்பி பார்க்குறான் அவங்கள, லைட்டாக ஸ்மைல் வருது. என்னங்க இங்கே யாருனா இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்ட உடனே உங்கள் ஸ்மைல் அப்படியே ஃபாலோ ஆகிடுது. இல்லை சாரி, ஏதோ ஒரு தாட்டில் குக்கின்னு சொல்லிட்டேன். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பேசுகிறா. இந்த மாதிரி வந்து நாங்கள் இதுக்கப்புறம் ஒரு 1 இயர்க்கு இங்கே தான் தங்க போகிறோம். என் ஃபியான்ஸிக்கு ஜெர்மனி சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா. அப்படி தானேம்மா? ஆமாம் ஜேகே, ஆக்சுவலாக இங்கே ஜெர்மனியில் நிறைய ஹில்ஸ்லாம் இருக்குல்ல, எனக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என் ஃபியான்ஸிக்கிட்ட சொன்னேன், இங்கே கூப்பிட்டு வந்துட்டார். இஸ் ஸோ லவ்விங் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜெக்கியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே அவர் ஜெக்கியோட மசில்ஸில் அப்படியே சாஞ்சிக்கிறா. நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கையில் பெண் இருக்குது, அப்படியே இறுக்கமாக பிடிக்கிறீங்க. உங்களே அறியாமல் உங்களுக்கு கோவம் வருது, அதே நேரத்தில் கஷ்டமாகவும் இருக்குது. ஓகே மேம், ஆக்சுவலாக இது தெரப்பி செஷன் இங்கே. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட மேலேருந்து ஏஞ்சிட்டு சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலாக வந்து ஒரு பேக் இருக்குது, 5 தெரப்பி, 15, 20 அந்த மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு எத்தனை தெரப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. 10, 20 தெரப்பி. ஜேகே 20 தெரப்பி. ஓகே சார், 20 தெரப்பி. இதை ஃபில் பண்ணுறீங்களா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ ஜேகே அப்படியே வாங்கிட்டு அவன் தான் ஃபில் பண்ணுறான் அந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. நீங்கள் அப்படியே ஜேகேவே குறுக்குன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. இவன் என் ஜங்குக் தானா அப்படின்னு சொல்லி உத்து பார்க்கும்போது ஜேகேயோட லிப்ஸுக்கு கீழே அந்த மோல். அவ்வளோதான், பிரேக் ஆகிட்டிங்க. என் குக்கி தான் என் குக்கி தான் என் குக்கிவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுவீங்க. ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்து உடனே நீங்கள் அங்கேருந்து ஏஞ்சி அங்கே பக்கத்தில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும்ல, அதுக்குள்ளே போயிடுறீங்க. அவ்வளோ அழகாக வருது. குக்கி 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 இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பி ப்ரொஃபஷ்னல் எமோஷன் அப்பாட்ஸ் 10 9 8 7 6 5 4 3 2 1 get to go. ஓகே, ஆக்ட் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வரீங்க. சாரி, லைட்டாக எனக்கு நாஷியஸாக இருந்துச்சு. கொஞ்சம் நைட்டு ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். ஓ இட்ஸ் ஓகே டாக்டர், வி டோன்ட் மைண்ட் இட் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. அது ஃபேக்கான ஸ்மைல், லைக் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைல் கொடுக்குறீங்க. வெல் ஓகே டாக்டர், இன்றைக்கி செஷன் இல்லைல்ல, நான் என் ஃபியான்ஸை கூப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் மெமரிஸை க்ரியேட் பண்ணோம். நாங்கள் கிளம்புறோம். பை த வே, உங்கள் நேம் என்ன? ஹனிக். சாரி, வயன். ஓகே வயன், உங்களை வயன் கூப்பிடலாம்ல? யூ கேன் ஓகே வயன், நாளைக்கு 11 o'clock 11 o'clock வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் என் ஃபேன்ஸை கூப்பிட்டு போகிறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் யூர் டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏஞ்சிக்கிறான். ஓ நைஸ் டு மீட் யூ வயன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜேகேயோட ஹேண்ட்ஸை இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ 2 பேரும் வெளியே போகிறாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷமே நீங்களும் ஏஞ்சி அப்படியே பொறுமையாக டோரை திறந்து வெளில இட்டு பார்க்குறீங்க. ஜேகே அவளை வந்து சைட் பண்ணாமலேயே பிடிச்சி அப்படியே பேசி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அந்த டோர் மேலேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருங்க உங்களே அறியாமல். இல்லை, நீ என் கூக்கி தான், நீ என் கூக்கி ஏன் இப்படி பண்ணுறேன்? ஏன் எனக்கு இங்கே பெயின் வருது? நான் உன்னை மறந்துட்டேன். ஆமாம், நான் உன்னை மறந்துட்டேன். குக்கி, நீங்கள் என்ன மறந்துட்டல? என்னை டோட்டலாக மறந்துட்டல குக்கி. ஏன் இந்த மாதிரி பண்ணுற குக்கி? வலிக்குதுடா, ரொம்ப ரொம்ப வலிக்குது குக்கி அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுகுறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் குக்கி தான், நீ என் குக்கி தான், எனக்கு தெரியும், நீ என் குக்கி தான். குக்கிமா குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சங்கு கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. டியர்ஸ் பாட்னு நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே ரொம்ப டயர்டாக அப்படியே போய் உட்காருங்க. ஸோ இதையும் யாரோ கேமராவில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்காங்க. பேக் டு யூ. நீங்கள் அப்படியே ரொம்ப அழுகுறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு, ஏய் வயன் என்னாச்சு? நத்திங். ஓ இந்தா, என்னது இது? பனானா மில்க், இந்த குடி. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனானா மில்க் எடுத்து குடிக்கிறீங்க. ஸோ அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. உங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அவளை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அப்படியே அழுக மறுபடியும் வரா மாதிரி இருக்குது. இல்லை, அழுகக்கூடாது, கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களே அழுக தாங்க முடியாமல் ஒரு மாதிரி உங்கள் அழுகையை டம்ப் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி வீசிங் வரா மாதிரி ஆகுது. ஓகே கைஸ், நான் இந்த எபிசோடை முடிக்கிறேன். ஹோப் யூ டோன்ட் கெஸ் திஸ் ஸ்டில் நவ். ஸோ இந்த மாதிரி ஒரு டர்ன் வரும், நீங்கள் கெஸ் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய்.
அண்ட் தென் பேட் பேபி பாய்ஸ் பேட் பேபி பாய்ஸ் அப்சஷன் ஹோல்டில் இருக்குது. பேட் ப்ரொஃபஸர் சூன் ஆன் த வீடியோ யூடியூப்பில் வீடியோவில் நான் போடுறேன். ஓகேவா? இன்னும் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் போடுங்கடா. எல்லோரும் கேட்கும்போது அக்கா ப்ளீஸ் அக்கா அதை போடுங்கன்றீங்க. பட் வியூஸ் ரொம்ப மட்டமாக இருக்குடா. ரியலாக சுத்தமாக வியூஸும் போக மாட்டேங்குது. ஓகே, பாய்.